சொன்னபடி அப்படின்னு கரெக்டா இருக்க? இருக்கு சார். போலீஸ்க்கு எப்படி தண்ணி காட்டலாம்னு நீ புஸ்தகமே எழுதலாம். அவங்களுக்கு எப்படி கடுக்கா கொடுக்கலாம்னு நீ காலேஜே நடத்தலாம். இந்த பாப்பா நாயுடுங்கிற பிரெயின் இல்லைன்னா உங்க பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகாது. நீங்க பாராட்டிக்கும் போது பார்ட்னரை மறந்துடுறீங்களே. என்ன 9? என்ன நாயுடு, யார் இந்த புதுசு? 8 தள்ளிட்டேன், 9 சேர்த்துக்கிட்டேன். வாழ்க்கையில சீரியஸ்னஸே கிடையாதா மிஸ்டர் நாயுடு? பார்ட்னர், வாழ்க்கையே பர்மனன்ட் கிடையாது. பட் ஒன் திங், இந்த ரயில் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, லெட் அஸ் டாக் பிசினஸ் நாயுடு. ஓகே 9, நீ போகலாம். ஏன் நாயுடு, கஞ்சா சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணியா? மோப்பம் பிடிக்கிறதுல போலீஸ் நாயே எங்கிட்ட தோத்து போவோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். பொட்டியை திறந்த உடனே கஞ்சாவோட வாசனை கமகமன் வந்தது. லபக்குன்னு மூடிட்டேன். ஃபைன். சீட்டா, பேக்கிங் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அந்த பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிட்டேன். குட். 20 லட்சம் ரூபாய் சரக்க நம்ம டோனி கிட்ட பாம்பேக்கு அனுப்ப போறேன். பிரின்சிபல், பிரின்சிபல், மாணவர்கள் ஒற்றுமை, மாணவர்கள் ஒற்றுமை, பிரின்சிபல், மாணவர்கள் ஒற்றுமை, பிரின்சிபல், மாணவர்கள் ஒற்றுமை. ஏன் கத்த மாட்டேங்கிற? நான் பொம்பளை கத்தல? பொம்பளையா? எங்கம்மா எங்க? ஏ பாத்தா சாருக்கு தெரியலையோ? உனக்கு வேணா அப்படி தெரியுது, எனக்கு கண்ணு மறைக்குதம்மா. ராஜா, ஏமா நீ ஒரு பொம்பளை நிரூபிக்க இன்னொரு ஆள் தேவையா? ராஜா, இவன் யூனியன் ஸ்ட்ரைக்ல சேர மாட்டேங்கிறான். என்னடா? எப்ப நம்மலாம் இங்க படிக்க வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பீரியட் போச்சுன்னா ஃபீஸ்ல 50 ரூபாய் போன மாதிரி. 50? கல்லூரி நிர்வாகம் வாழ்க ஒழிக. பிரின்சிபல், ஒரு 50 தானே வந்துச்சு. பிரின்சிபல் ஒழிக. கம்பை தூக்கிய மாதரகுலம் வாழ்க. கம்பை தூக்கிய மாதரகுலம் வாழ்க. பிரின்சிபல். உள்ள போக கூடாது, மாணவர்கள் ஸ்ட்ரைக் நடக்குது. நாங்கள் மாணவர்கள் அல்லவே, பேராசிரியைகள். யாரா இருந்தாலும் சரி, உள்ள போக கூடாதுன்னா போக கூடாது. என்னை தடுப்பதற்கு நீ யார்? நான் கொடிமலர், தமிழ் பேராசிரியை, சோழனின் சொந்தக்காரி, சேரனின் சந்ததி, பாண்டியனின் பரம்பரை. துரத்தி வந்த புலியதனை முரத்தினாலே அடித்து துரத்திய சிங்கார மரத்தியின் பரம்பரை. அறுத்து தள்ளாதீங்க அம்மா தமிழ் தாயே, போங்க. சீருவா. நில்லுங்க. எங்க போறீங்க? கிளாஸுக்கு. நீ ப்ரொஃபசர் தங்கச்சி இல்ல, போவேன்னு தெரியும். ஆனா மாணவர்கள் ஸ்ட்ரைக்குக்கு நீங்க எல்லாம் மரியாதை கொடுத்தாகணும். மாணவர்கள் படிப்புக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த கட்டடம் ஒண்ணு ஃபேக்டரி இல்ல, உங்க உழைப்பை ஏமாத்துறது. இது காலேஜ், நீங்க படிச்சு முன்னேற இடம். இங்க எதுக்கு ஸ்ட்ரைக்? எங்களை நீங்க ஆதரிக்காம போனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்கடா போலாம்.